கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் சமாதானம் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. தவக்காலத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமையில் ஆண்டவருடைய பாடுகளை சிந்திக்க இந்த நாள் நம்மை அன்புடன் அழைக்கின்றது. இன்றைய இறைவாக்கில் நோன்பை பற்றி குறிப்பாக எசையா இறைவாக்கினர் நோன்பை பற்றி அதிகமாக பேசுகிறார். இதையே இறைவாக்கில் மற்றவர்கள் நோன்பு இருக்கின்ற போது உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்று கேட்கிறார்கள். இந்த நோன்பு இருப்பது என்பது இயேசுவின் காலத்தில் குறிப்பாக யூதர்களுக்கு ஒரு தனிப்பட்ட மதிப்பை உருவாக்குகின்ற ஒரு ஆன்மீக நிகழ்வாக அவர்கள் நினைத்தார்கள். எவ்வளவு அதிகமாக நோன்பு இருக்கிறார்களோ அவர்கள் பக்திமான்களாக கருதப்பட்டார்கள். அந்த பக்திமான்கள் வெளி அடையாளத்தில் குறிப்பாக சாக்கு உடை அணிந்து சாம்பல் மீது அமர்ந்து சாம்பலை பூசிக்கொண்டு முகவாட்டமாய் உணவு தண்ணீர் இல்லாமல் தங்கள் உடலை உறுத்தி கொள்ளுதல் என்பது, அதை உறுத்தி கொள்வதனால் ஒருவர் மனிதரிடமிருந்து புகழை தேடிக்கொள்ளலாம் என்ற ஒரு மனோபாவத்தோடு செய்வதை தான் இறைவாக்கினரும் குறிப்பாக நற்செய்தியில் நம் ஆண்டவரும் கண்டிக்கிறார். ஒருவர் ஏழையாக இருக்கிறார், துணி இல்லாமல் இருக்கிறார், பொருள் இல்லாமல் இருக்கிறார், நீதியற்று இருக்கிறார். அந்த மனிதனை கண்டுகொள்ளாமல் கடவுளுக்கு முன்னால் நான் நீதியானவனாய் குறிப்பாக அதிகமாக நோன்பு இருந்து கொண்டு தம்பட்டம் அடித்து கொண்டு ஒருவர் வாழ்வாரானால் அவருடைய இந்த வெளியடையாள ஆன்மீக நிகழ்வுகளால் ஒரு பயனும் இல்லை. மாறாக நோன்பே இருக்கவில்லை என்றாலும் நேர்மையாக உண்மையாக தன் சகோதரனுக்கு எதிராக இல்லாமல், அநியாயம் இல்லாமல், வர்மம் வைராக்கியம் இல்லாமல் வாழுகின்ற ஒரு வாழ்க்கை முறை, இதைதான் இறைவாக்கினர் நோன்பு என்கிறார். தன் சகோதரனிடம் தன்னை மறைத்து கொள்ளாமல் தேவையானதை அவர்களோடு பகிர்ந்து கொண்டு, குறிப்பாக உணவு, உடை, இருப்பிடத்தை பகிர்ந்து கொண்டு வாழுகின்ற ஒரு முறை. இன்றைய காலகட்டத்தில் நேரத்தை பகிர்ந்து கொள்வதுதான் மிகப்பெரிய பிரஸ்நேகமாக இருக்கிறது. பணத்தை, பொருளை பகிர்ந்து கொள்வதை விட நேரத்தை பகிர்ந்து கொள்வது பெரிய பிரஸ்நேகமாக இருக்கிறது. அந்த பிரஸ்நேகம்தான் மனிதனுடைய வாழ்க்கையில் உயர்ந்ததாக தெரிகிறது. இந்த நவநாகரிக உலகில் இதுதான் மிக மிக உயர்ந்த பிறர் நல சேவையாய் கருதப்படுகிறது. எனவே நம்முடைய நேரத்தை, காலத்தை நம்முடைய ஆன்மீக நிகழ்வுகள் வழியாய் தேவைப்படுவோருக்கு கொடுக்க நாம் முயற்சி செய்வோம். அதன் மூலமாக நாம் செய்கின்ற தவ முயற்சிகள் எல்லாம் அர்த்தம் பெறுவதாக அமையும். எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையை மை போற்றுகிறோம். இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்கிறோம். நீர் எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி. எங்களோடு நீர் பயணம் செய்வதற்காக நன்றி. உமது கோலும் நெடுங்கழியும் எங்களுக்கு ஆதரவாய் இருக்கிறது. நன்றி ஆண்டவரே. உம்மை அன்பு செய்கின்ற பழக்கத்தை
அதன் மூலமாக எங்கள் சகோதர சகோதரிகளை அன்பு செய்ய வரம் தாரும். வர்மம், வைராக்கியம், கொலைவெறி, காமவெறி இவற்றிலிருந்து நாங்கள் விடுதலை பெற்று உண்மையான நேர்மையான வாழ்வு வாழ்வதன் வழியாய் நாங்கள் உமக்கேற்ற பிள்ளைகளாய் வாழ வரம் தாரும். அதுவே நீர் விரும்புகின்ற சிறந்த நோன்பு. அந்த நோன்பை நாங்கள் பின்பற்ற வரம் தாரும். அனைவரையே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமீன்.